இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கும் இந்த அற்புதமான நாளிலே மிக அழகான ஒரு வார்த்தை பகுதி. ஒருவேளை இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக அந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது இருந்தாலும் கூட அதனுடைய கருப்பொருள் என்ன என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே மதுரை பாடலிலே நமக்கு குறிப்பாக நாம் ஜெபித்தோம். பல்லவியில் எடுத்து வாசிப்போம். இணைச்சட்டம் 32வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. இணைச்சட்டம் 32வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. Deuteronomy chapter 32 verse 39. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே, என் கையிலிருந்து விடுவிப்பவர் எவரும் இரார். என்பவர்களே, மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை இன்று வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த செய்தியை யூடியூப் வழியாக கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த இறை வார்த்தை வாசிப்போம். மிக குறிப்பாக நீங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த இறை வார்த்தை இணைச்சட்டம் 32வது அதிகாரம் 39வது இறை வார்த்தை, Deuteronomy chapter 32 verse 39. இந்த இறை வார்த்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும், குறிப்பாக நாம் அவரை வழிபடுகின்ற பொழுது, நாம் அவரை ஆராதனை செய்கின்ற பொழுது, ஏன் அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக இந்த இறை வார்த்தை வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இணைந்து வாசிக்கலாம் சத்தமாக இந்த இறை வார்த்தையை. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே, என் கையிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார். அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமாக இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளில் வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கொல்பவரும் நானே, காயப்படுத்துகிறவரும் நானே, உன்னை குணமாக்கக்கூடியவரும் நானே. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா ஒரு வேளை இன்னைக்கு இயற்கை சீற்றங்களோ அல்லது இந்த நாளில் குறிப்பாக ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவேளை மறுபடியும் இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சில நேரங்களில் இதற்கெல்லாம் ஒரு வேளை ஆண்டவர் தான் காரணமா? பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் மிக அழகாக நமக்கு இதை தெளிவூட்டுகிறார். ஒருவன் இன்னைக்கு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய அந்த ஆன்மாவை இழந்து போகிறார் என்று சொன்னால், இந்திய தேசத்திற்கு வந்து அநேக மக்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிற புனித சவேரியார் இன்னும் ஒரு சில நாட்களில் அவருடைய உடல் மீண்டுமாக வணக்கம் செலுத்துவதற்கு எடுத்து வைக்கப்படுகிறது கோவாவில் என்று சொல்லி இப்பொழுதிருந்தே எல்லாம் நிறைய டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கோவா இன்னும் ஒரு சில நாட்களில் கோவா மாநிலம் முழுவதும் பல்வேறு நகரங்களிலிருந்து அந்த கூட்டம் புனித சவேரியார் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வர இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக அழகாக மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தை 27 இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒருவேளை நம்ம துன்பங்களாக இருக்கலாம் அல்லது கஷ்டங்களாக இருக்கலாம், அன்எக்ஸ்பிளைன்டு சஃபரிங்ஸ், வார்த்தைகளில் விவரிக்க முடியாத இந்த துன்பங்கள், துயரங்கள். நிறைய நேரங்களில் நம்ம கேள்வி கேட்கிறோம், இதெல்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது, அல்லது ஏன் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள்லாம் ஏன் நடக்கிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ வாழ்கின்ற அந்த நாட்களிலும் சரி அல்லது வாழ்ந்த பிறகும் சரி, அநேக நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி சொல்கிறது, கொள்கிறவரும் நானே, காயப்படுத்துகிறவரும் நானே, சுகமாக்கக்கூடியவரும் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பர்சனல் சாய்ஸ் இன்னைக்கு யோசுவா மிக அழகாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு முன்னாடி வாழ்வு இருக்கிறது, உனக்கு முன்னாடி சாவு இருக்கிறது, உனக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு முன்னாடி சாபம் இருக்கிறது. நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? கடவுளுடைய அருள் என்பது நாம் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி நொடி பொழுது வரையிலும் நம்முடைய காவல் தூதர்கள் நமக்கு அந்த உந்துதல் சக்தியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார்கள்.
நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களும் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களும் நாமாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியது. இந்த இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 27வது இந்த இறை வார்த்தை. மிக குறிப்பாக இதனுடைய பின்னணி நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனிதர் உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? தொடர்ந்து இந்த இறை வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தை முழுவதுமாக நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையானது நமக்கு கொடுக்கக்கூடிய சவால் என்ன, இந்த வார்த்தையானது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வாசிப்போம் இந்த இறை வார்த்தையை. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 27வது இறை வார்த்தை. இது ஆங்கிலத்திலையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, வாசிக்கலாம் இந்த இறை வார்த்தையை. மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். ஆங்கிலத்தில் இந்த இறை வார்த்தையை வாசிப்போம். Matthew chapter 16 verse 27. Know that the Son of Man will come in the glory of his Father with the holy angels, and he will reward each one according to his deeds. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் வாழ்கின்ற நாட்களிலும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, நம்மை சந்திக்க கட்டாயம் மானிட மகன் வருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும். எல்லா மதங்களும் ஏறக்குறைய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரண மொழிநடையில் சொன்னால் நீங்கள் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்போ அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் எல்லாம் வாழ்வினுடைய நூல்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அவரவருடைய செயல்களுக்கேற்ற கைமாறு அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஒரு மனநிலையோடு கடவுளை பற்றிய அந்த அச்சம், கடவுளை பற்றிய அந்த பயம், கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அன்பு கலந்த ஒரு பயமாக நமக்கு இருக்கின்ற பொழுது, கடவுள் விரும்பக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு இப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது, நாம் கடவுளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய அருள் வரங்களினாலே நமக்கு தெரிகிறது, கொள்வரும் அவர் தான், காயப்படுத்துவர் அவர் தான், குணமாக்கக்கூடியவர் அவர் தான், என்னை வாழ்விக்கக்கூடியவர் அவர் தான் என்று சொல்லி நமக்கு தெரிந்து வார்த்தையின் பிரகாரமாக கடவுளுடைய அச்சத்தோடு, இறை அச்சத்தோடு நம் வாழ்க்கையில் பயணிக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம பெரியவங்களாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இறை அச்சமே இல்லாமல், கடவுள் பயமே இல்லாமல் ஒரு வேளை நம்முடைய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம கடவுளுடைய பாதையில் அவருடைய இரக்கத்தோடு நம்ம பயணிக்கிறோம்னா, கடவுள் இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு வாக்குறுதி. முதல் வாசகத்தை அப்படி வாசிக்கும் போது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ஒரு வேளை இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அருமையான ஒரு வாக்குறுதி அந்த இடத்துல இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். நாகும் இறைவாக்குனர் நாகும் புத்தகம் 1 அதிகாரம் இறைவார்த்தை 15 ஒரு அற்புதமான வாக்குறுதியை. இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பயப்பட்டு வாழ்கிறோம், நம்முடைய செயல்கள் அதற்கு தகுந்தாற் போல கடவுள் விரும்புவது போல் இருக்கிறது, அல்லது கடவுள் கொடுக்கிற அருளால நம்ம அப்படி முயற்சி செய்து வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம் இந்த இறைவார்த்தையை. நாகும் 1 அதிகாரம் இறைவார்த்தை 15, புக் ஆஃப் நாகும் சாப்டர் 1 verse 15, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலையுமே வாசிக்கலாம். யார் ரெடியாக இருக்கீங்களோ வாசிங்க இந்த இறைவார்த்தையை. ஓகே, மைக்கில் ஒரு முறை கூட சத்தமாக இணைந்து அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு வேளை நீங்கள் செய்தி யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை இந்த இறை வார்த்தையை வாசிங்க. ஒரு ஜெபமாக இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஒரு வேளை உங்களுடைய உறவுகள் வெளியூரில், வெளிநாடுகளில் அவங்க படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உறவுகளுக்காக நீ இந்த இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஒரு பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கும். இந்த இறை வார்த்தையை சேர்ந்து வாசிப்போம் சத்தமாக. மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரமாட்டான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தீயவன் உன்னுடைய நடுவில் இனி வரவே மாட்டான். பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை மிக்க ஒரு வார்த்தையா இருக்குது. தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். வரமாட்டான்னு சொல்ல, வரவே மாட்டான். இப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்காக, உங்கள் குடும்ப உறவுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, தீயவன் உன்னுடைய நடுவில் நீ வரவே மாட்டான்.
ஏனென்று சொன்னால் நான் இறை அச்சத்தோடு இருக்கிறேன். கொல்லக்கூடியவரும் வாழ்விக்கக்கூடியவரும் குணப்படுத்தக்கூடியவரும் காயப்படுத்தக்கூடியவரும் யாரோ அவரைத்தான் நான் வழிபடுகிறேன். அவர் ஒருவர் மட்டும்தான் கடவுள். என்னுடைய செயல்களுக்கு ஏற்றபடி எனக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர்தான் என்று கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அருளை பயன்படுத்தி கொண்டு அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில தீயவன் வரவே மாட்டான். அடுத்த வசனம் மிக அழகாக சொல்கிறது, அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, ஒரு வேளை குடும்பத்திலையோ அல்லது நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களையோ அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தெரிகிறது இந்த தீயவனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவரே உங்களை தான் நான் வழிபடுறேன், உங்களை தான் நான் ஆராதனை செய்கிறேன். கொல்லக்கூடியவர் நீ தான், உயிரளிக்கக்கூடியவர் நீ தான், காயப்படுத்தக்கூடியவர் நீ தான், சுகமாக்கக்கூடியவர் நீ தான், உம்மை மட்டும்தான் நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லாருடைய செயல்களுக்கு ஏற்றபடி நீ கைமாறு கொடுக்கக்கூடிய தெய்வனே, என்னுடைய வாழ்க்கையில் இதுபோல ஒரு தீயவன், ஒருவேளை அவன் மனிதனாக இருக்கலாம், மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கலாம், மனிதன் வழியாக எதிர்மறையான சக்திகளாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை அணுகாதபடிக்காக இப்படி தடையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாகும் புத்தகம் முதலதிகாரம் 15வது இறை வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீ உன்னுடைய விழாக்களை கொண்டாடுவோம், பொறுத்துகளை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தீயவன் உன்னுடைய நடுவில் வரவே மாட்டான், அவன் முற்றிலுமாய் அழிந்து விட்டான் என்று சொன்னீரே. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அந்த தீயவன் இனி வரவே கூடாது, அவன் முற்றிலுமாக அழிந்து விட வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கண்களை மூடி கரங்களை குவித்து கடவுளுடைய இரக்கம் குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் யாரெல்லாம் அவர் பொருட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்களோ ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு ஏற்ற அந்த கைமாறை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் பொருட்டு இழந்து போகிறதை 1000 மடங்காய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுவரையிலுமாய் ஆண்டவருக்காய் நாம் இழந்திருக்கிற அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாகும் புத்தகம் முதலதிகாரம் 15வது இறை வார்த்தையில் சொன்னது போல, வெற்றி வெற்றி என்று சொல்லி இனி உங்களுடைய வாழ்க்கையில் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய என்னுடைய கால்கள் உங்கள் முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையில் தீயவன் வரவே மாட்டான், அவன் முற்றிலுமாய் அழிந்து விட்டான். உன்னுடைய விழாக்களை நீ கொண்டாடு, உன் விழாக்களை நீ கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்று. உன்னுடைய செயல்கள் எனக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி, அதற்குரிய கைமாறு நீ அனுபவிக்கும்படி உன் வாழ்க்கையை கடவுள் பயத்தோடு வாழ முயற்சி செய். ஆண்டவரிடத்திலே அவருடைய இரக்கத்திற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். குறிப்பாக நாம் வாழும் இந்த சமூகம் கடவுள் பயத்தோடு அவரை மட்டுமே வழிபடக்கூடிய, ஆராதனை செய்யக்கூடிய, அவருடைய வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய உறவுகளாய் வாழ அவர்களுக்காக பரிந்து பேசுவோம்.